கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு என்று சொல்வார்கள். வேண்டுமானால் இவர்கள் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு காலத்திற்கு மக்கள் என்ன ஏமாளிகளா? ஆனால் இது தானாக இந்த நிலைமை உருவாகும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. மனித நேயம் உள்ளவர்கள், சமய நல்லிணக்கம் பேணுபவர்கள் சும்மா இருந்து ஆசைப்பட்டா ஒண்ணு வராது இல்லையா? வெறும் ஆசைகளும் நம்பிக்கைகளும் மாற்றங்களை கொண்டு வருமா? வகுப்புவாதிகள் உழைக்கிறார்கள். வருடத்திலே 365 நாள், மாதத்திலே 30 நாள், வாரத்திலே 7 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுக்கு அதிகமாக கூட துவேஷத்தை உண்டு பண்ணுவதற்கு உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மனிதநேயவாதிகள் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது ஒரு கலவரம் நடக்கிற போது அறிக்கையை வெளியிடுவார்கள், அல்லது ஒரு கூட்டம் போட்டு கண்டன கூட்டம் நடத்துவார்கள், அத்தோடு ஓய்ந்து விடுவார்கள். ஆக ஒரு நிரந்தரமான வேலை, சஸ்டைன்ட் எஃபர்ட், நிரந்தரமாக இந்த வகுப்புவாதத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகளை மனித நேயர்கள் தொடர்ந்து செய்வார்களேயானால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புத்தம் புதிய பூமி கிடைக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. இது போலதான் பாசிசம், நாசிசம் எல்லாம் இந்த உலகத்திலே இல்லையா? ஒரு காலத்திலே அந்த நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே அவை கோலோச்சி கொண்டு இருக்கவில்லையா? மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த நாசிசமும் பாசிசமும் நமக்கே அழிவை தரக்கூடியது என்பதை. புரிந்து கொண்ட மாத்திரத்திலே இன்று அது இருக்கிற இடம் தெரியவில்லை. அது போன்ற ஒரு நிலை உருவாகும். முயற்சிப்போம். இறைவனிடத்திலும் நாம் பிரார்த்தனை செய்வோம்.